ஹலோ வணக்கம். மண் சட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். சும்மா செஞ்சு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. 1/2 லிட்ரு பாலை ஒரு பாத்திரத்தில் நான் வந்து காய வச்சுக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சீனி பாகுக்கு கரைச்சி சீனி பாகு காய்க்கிறதுக்காக இன்னொரு அடுப்பில் பால் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சீனியை போட்டு நல்லா கரைச்சி விட்டுடணும். நல்லா ஒரு லேசாக ஒரு கம்பி பதத்துக்கு வரா மாதிரி நுரைச்சிட்டு வரும். பால் நல்லா காயணும். கொண்டு போய் கட்டாத நல்லா காய்ச்சதுக்கு பிறகு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரசகுல்லா நல்லா உருட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். என்னோடய மண்ணுச்சட்டி சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏலக்காய் போட்டுக்கணும் வாசனைக்கு. சீனி பாகில் வந்து ஏலக்காய் போட்டுக்கணும். ஒரு 3 ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அந்த பாலை திரைய வைக்கிறதுக்கு லெமன், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் ஒரு பாதி பழத்தை புழிஞ்சு விடலாம். புழிஞ்சு விட்டால் அழகாக அப்படி தெரிஞ்ச மாதிரி வந்துடும். இந்த மாதிரி புளியிற விதை இல்லாமல் போடணும். விதையை மறுபடியும் நான் எடுத்துட்டேன். விதை இல்லாமல் போடுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க சரியாக கரெக்டாக வரும். அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து தெரிஞ்சு வருது. தெரிஞ்சு சூப்பராக தெரியுது. பால் அப்படி தெரிஞ்சு வந்து ரெடி ஆகுது. அதை வந்து நம்ம ஒரு வடிகட்டில் வந்து வடிகட்டிக்கலாம். இல்லை ஒரு துணி மாதிரி வச்சு கூட வடிகட்டிக்கலாம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு வடிகட்டிக்க வேண்டியதுதான். நம்ம வடிகட்டி நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு, மைதா மாவு போட்டு பிசைகிற மாதிரி பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும். நல்லா சின்ன சின்ன பால் உருண்டையாக போட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். 1/2 லிட்ரு பால். அந்த 1/2 லிட்ரு பாலுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும். பசங்க ஆசையாக கேட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்துச்சு 1/2 லிட்ரு பாலுக்கு ஒரு தடவைக்கு சாப்பிட்றது பசங்க. அது வந்து அந்த சீனி பாவில் வந்து போட்டு ஊற வச்சிட வேண்டியதான். ஊற வச்சுட்டாக்கா சூப்பராக அழகாக ஊறி ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். சூப்பராக கிடச்சிச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். மண் சட்டி சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு. நன்றி, வணக்கம்.